ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் செய்கிறதுக்கு நான் 2 லிட்டர்ஸ் ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் பாலை காய வச்சிடலாம். பால் காய்ஞ்சி வர டைமில் 2 லெமன் எடுத்து சீட்ஸ் இல்லாமல் லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பால் கொதித்து வர டைமில் லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அகைன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் திரிஞ்சு வந்திருக்கும். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் நல்லாவே திரிஞ்சு வரும். இதை பாருங்கள் எப்படி திரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் 1 மினிட் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பன்னீரை இப்போ நான் ஒரு கிளாத் வச்சு வடிக்க போகிறேன். ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. கீழே வச்சுருக்க பாத்திரம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வடிக்கிற தண்ணியை எடுத்து வைக்கிறதுக்காக. அந்த தண்ணி ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் பண்ணுறேன்னா அதில் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்ல தண்ணியை எடுத்து ஒரு 4 or 5 டைம்ஸ் பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண பன்னீரை நான் ஒரு டைட்டான டிஃபன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். தண்ணியை நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஒரு 4 or 5 hours ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வடித்த தண்ணி. இப்போ பாருங்கள், 5 hours கழித்து நான் பன்னீரை எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி வந்திருக்கு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.